லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கரு பள்ளியப்பன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ வழங்கும் தமிழா கோபவுட் பை கேஜி டைல்ஸ் மற்றும் கோல்டு பிரியம் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஸ்பெஷல் பார்ட்னர் எஸ்கே எலக்ட்ரிக்கல்ஸ், சரவணா செல்வரத்னம் ஸ்டோர், கோப்ரஸ்டட் பை ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை மற்றும் ராஜாலி மல்டி மில்லட் ஸ்நாக்ஸ். தமிழா நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக மனித மனங்களில் இருக்கும் வேறுபாடுகள், அகச்சிக்கல்கள், அவர்களுக்குள்ள இடைவெளி இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் கூட இன்றைக்கு தமிழா நான் ரொம்ப மிக மகிழ்ச்சியாக இருக்குது. நம்முடைய நாட்டுப்புற கலைஞர்களை பற்றிய ஒரு நிகழ்ச்சி இது என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். என்னென்னா, கலையின் வடிவம் என்பது நவீனத்தோடு சேர்ந்தது, அறிவியலோடு சேர்ந்தது, வேறு வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி கொண்டே இருந்தால் கூட எத்தனை கலை வடிவம் எவருக்கு பிடித்ததாக இருந்தாலும் கூட நாட்டுப்புற கலையின் வடிவம் பார்க்கும் பொழுது உடனடியாக ஈர்க்கப்பட்டு அந்த மனிதன் அது தொடர்ச்சியாக பார்க்குறான். உலகம் முழுமைக்கு, நமக்கு மட்டும் இல்லை, எப்பொழுதும் அந்தந்த நாட்டினுடைய அந்தந்த மண் சார்ந்த நாட்டுப்புற கலை என்பது தான் எவ்வளவு நவீனமான ஒருத்தனையும் உடனடியாக ஈர்ப்பதாக இருக்கிற காரணம் என்னென்னா, அது ஜீனில் இருக்குது, மரபணில் இருக்குது. காலகாலமாக தாத்தா அவருக்கு பாட்டி அதுக்கு பாட்டின்னு பார்த்து வந்ததுனால ஏதோ ஒரு துணுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால உடனடியாக ஈர்க்கப்படுது. எந்த கலை வடிவத்தையும் ஒருத்தர் கடந்து போயிடக்கூடும். ஆனால் நாட்டுப்புற கலை வடிவத்தை ஒருத்தர் கடந்து போகிறதே இல்லை. ஒரு விஷயம் நின்று பார்த்துட்டு தான் செய்யலாம். அந்த நாட்டுப்புற கலைஞர்கள் ஒருபுறமும் அவர்கள் குடும்பத்தினர் மறுபுறம் தான் நீ தமிழில் பேசணும்னு நினைத்தோம். நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் வில்லுப்பாட்டு பண்ணுறேங்க. வில்லுப்பாட்டில் என்னுடைய தாத்தா அவங்க பாடி, எங்கள் அப்பா பாடி, அந்த வழியாக நான் பாடி, என்னுடைய தங்கை தம்பிகள் என்னோடு இணைந்து பாடியது, அவங்கெல்லாம் செட்டில் ஆனோடனே பாடலாம். ஆனால் என்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த கலை. ஓகே. 55 ஆண்டுகளாக 58 ஆண்டுகளாக நான் பாடிக்கிறேன். 13 வயசுலேருந்து பாடிக்கிட்டு இருக்கிறேன். 58 வருஷமாக பாடுறீங்களா? பாடிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே. வில்லுப்பாட்டு ஒன்று தாங்க. அதாவது ஆக்கபூர்வமான எல்லா புராணங்களிலிருந்து இப்போ நடைமுறை இருக்கக்கூடிய அத்துணை வரலாறுகளையும் உங்களை பற்றி பாட சொன்னால் கூட இப்போ நான் உடனே பாடிடுவேன். அந்த மாதிரி ஒரு ஆக்கபூர்வமானது கருத்துக்களை எடுத்து சொல்வது வில்லுப்பாட்டு ஒன்று தான். ஓகே. பொம்மலாட்ட கலைஞர் கும்பகோணம் டிஎஸ் முருகன். ஆமாம். ஓகே. கடந்த 44 ஆண்காலமாக இந்த பொம்மலாட்ட கலையில் பணியாற்றிக்கிட்டே இருக்கிறேன்னா, இது தலைமுறை நாங்கள் நடத்துகிறோம். எங்கள் தாத்தா மணி ஐயர், அதற்கு அடுத்தபடியாக டிஎன் சங்கரநாதன், அடுத்தது 3வது தலைமுறையாக நான், எனக்கு அப்புறம் என்னுடைய பையன் எம் கார்த்திகேயன், 4 தலைமுறையாக நாங்கள் இந்த பொம்மலாட்ட கலையை நடத்திட்டு இருக்கிறோம். ஓகே. என்னோடய பேர் செல்வகுமார். நான் மனேகரன்பேட்டிலேருந்து வரேன், தேனி மாவட்டத்தை சேர்ந்தவன். நான் நாட்டுப்புற கலைஞராகவும் இருக்கேன். தப்பு, ஒயில், கரகம், இந்த மாதிரி நாட்டுப்புற கலையில் ஆடுவேன். இந்த மாதிரி சாமி ஆட்டம், விநாயகர், கருப்பு சாமி, மாறுவேடங்கள், இந்த மாதிரி வேஷங்கள் போட்டு வரேங்க. இது கருப்பு சாமி ஆட்டம், சங்கிலி கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. என் பேர் மதுரை கோவிந்தராஜ். நான் மரக்காலாட்ட கலையில் தமிழக அரசுடைய கலைமாமணி விருது வாங்கியிருக்கேன். எனக்கு வயசு 30 ஆகுது. 20 வருஷமாக இந்த கலையில் இருக்கேன். நான் 6வது படிக்கும்போது எங்கள் வீட்டில், நான் இப்போ அப்பா இருக்கார், எனக்கு அப்புறம் அப்பா உருவாக்கினேன். ஆனால் நான் வரும்போது எங்கள் வீட்டில் யாரும் கலைஞர்கள் இல்லை. கஷ்டத்துக்காக மட்டும்தான் இந்த கலைக்கு வந்தேன். எங்கள் ஆசான் திரு மோகன் ஐயா, திரு ஞானசேகர் ஐயா, திரு ஆக்காட்டி அருமையா, இந்த 3 பேரும் இந்த இடத்துல நான் வணங்கி அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா உங்கள் வீட்டில் யாருமே இல்லை, கலைஞன் இல்லை. பல எதிர்ப்பு, சொந்த பந்தங்களே எங்கள் வீடை அவ்வளவு இதாக்கிட்டாங்க. அதுக்கு வேறு வழி இல்லை, படிக்கணும். நான் சுடுசோறுன்னு கண்டது அந்த சத்துணவு சோறு மட்டும்தான். சுடுசோறுன்னு பார்த்தீங்கன்னா அம்மா கூலி வேலை, அப்பா கூலி வேலை. அவங்க சாயங்காலம் அம்மா 7-8 மணிக்கு தான் வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த விறகடுப்பில் சமைக்க 12 மணி ஆயிரும். முழிச்சிருந்தா அன்னைக்கு சுடுசோறு, இல்லைன்னா தூங்குனா காலையில் தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. அந்த பழைய சோறு நீசி தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டு ஸ்கூலில் சாப்பிட்டு சாயங்காலம் அந்த சாப்பாடு எல்லோரும் நிறந்து சாப்பிட்டுக்கணும். அப்படி கஷ்டமான சூழலில் எங்கள் ஆசான் திரு மோகன் ஐயா முதல் நிகழ்ச்சினா நான் எங்கள் மதுரை தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் நிகழ்ச்சி, அந்த தெப்பக்குளத்தை சுற்றி வர்றது. எல்லா கலைஞர்களையும் நிகழ்ச்சிக்கு ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. நான் உதவிக்காத வரேன் மாஸ்டர், என்னை கூட்டிகிட்டு போங்கன்றேன். நீங்கள் மரக்காலுக்குன்னு போல. ஏன்னா தமிழரசுடைய கலை பண்பாட்டுத்துறையில் சகவர் சிறுவர் மன்றம்னு இந்த வாராந்திர கிளாஸில் போகிறேன். எனக்கு கரகம்தான் கிடச்சிச்சு. மரக்காலுக்கு ஆசைப்பட்டு போய் கரகம் தான், அது ஒரு 4 வாரம் கழிச்சு தான் மரக்கால் கிடச்சிச்சு. ஸோ என்னன்னா, இன்னைக்கு கரகம் மரக்கால் வெவ்வேறு உயரங்கள் இருக்குல்ல? ஆமாங்கய்யா. முதல்ல தொடங்கும் போது எந்த உயரத்தில் தொடங்கும்? 1/2 அடி உயரத்தில் பயிற்சி மரக்கால்னு சொல்லுவோம். அதுலேருந்து அப்புறம் 1.5 அடி, 2, 3, 7, 11 இருக்குது. நான் 11 வரையும் ஆடியிருக்கேன். அதில் ஏசியன் ரெக்கார்டு பண்ணியிருக்கேன். கௌரவ டாக்டரேட் வாங்கியிருக்கேன். எம்ஏ எம்ஃபில் தமிழ் பிஹெச்டி பண்ண போகிறேன். அவ்வளோ கஷ்டத்தில் நான் இந்த கலை ஈர்ப்பு எப்படி வந்துச்சுன்னா, 3 பரோட்டா ஒரு ஆம்லேட்டு அந்த உணவு கொடுத்தாங்க. முதல் சம்பளம் எங்கள் ஆசானோடு நான் போகும்போது கொடுத்த
முதல் சம்பளம்லாம் எனக்கு 3 பரோட்டா ஒரு ஆம்லேட் தான். பரோட்டா போடுறாங்களே, குடல் குழம்பு ஊற்றி அந்த பரோட்டா, அந்த தெப்பக்குளம் மாரியம்மன் பக்கத்தில் அந்த சின்ன மருது பெரிய மருது சிலைக்கு பின்னாடி மீனாட்சி பொண்ணு ஹோட்டல்னு இருக்குது. அங்கே நல்லா இருக்கும், சூடாக பிச்சு போட்டு கொடும். இன்னும் போனால் 3 பரோட்டா போட்டு சாப்பிட்டு அப்படியே அந்த கடையை பார்த்து ஒரு நிமிஷம் அழுகுவேன். இன்னைக்கு எங்கேயோ உயரத்தில் நிற்கிறேன், இந்த பரோட்டாவுக்கு ஆசைப்பட்டு தான் அவ்வளோ தூரம் வந்தேன்னு. இன்னைக்கு எனக்கு அந்த கலை தான் எங்கள் குடும்பத்தையே காப்பாற்றுச்சு. இன்னைக்கு எனக்கு கீழே 200 கலைஞர்கள் வச்சுருக்கேன். இளம் தலைமுறை படிக்கிறவங்க படித்தா தான் என்கிட்ட வேலை. என் கூட படிக்கணும். படிக்கிறதுக்கு நான் எவ்வளோ வேணால் பணம் கட்டுறேன், நீ நல்லா படி. யார்கிட்ட வேணால் நான் போய் பிச்சை எடுக்கிறேன். என்னால் முடியலனாலும் நான் யார்கிட்டனாலும் கை நீட்டி பிச்சை எடுத்து நிற்கிறேன். ஆனால் படிப்பை விட்டுறாங்க. ஏன்னா நான் படித்தனால தான் இன்றைக்கி நான் வசந்த இடத்துல நிற்க முடியுது. என் பேர் திருப்பதி. எங்களுக்கு கலை வந்து தெருக்கூத்து கலை. இதில் நான் பெண் வேஷம் போட்டிருக்கிறேன். இப்போது நான் பப்புன் வேஷம், பெண் வேஷம், இந்த சின்ன சின்ன ஆண் வேஷம் அதெல்லாம் போடுவேன். எனக்கு முன்னாடி எங்கள் அப்பா, இந்த இவர் தான் அப்பா, எங்கள் தாத்தாவும் போட்டிருக்கிறாரு. நான் முதல்ல எனக்கு 9th தான் படித்தேன். எனக்கு படிப்பில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் நான் கோயம்புத்தூர் கம்பெனிக்கு போயிட்டேன். அப்போது அங்கே போயிட்டிங்கன்னா சீக்கிரம் ஊருக்கு அனுப்ப மாட்டாங்க. 6 மாதத்துக்கு ஒரு டைமு, 1 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அனுப்புவாங்க. அதனால் வேணாப்பா, சரி அப்பாலாம் அந்த கலை செய்கிறாரு இல்லையா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க. எனக்கு அப்போல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சும்மா ஏதோ அம்மா சொன்னாங்களே அப்படிங்கிற சொல்லி போனேன். அங்கே 1 நாள் 2 நாள் பண்ணேன். அப்புறம் அவங்களாம் பார்த்தவங்களாம், நீ நல்லா இருக்குப்பா, பண்ணு, நீ நல்லா வருவ அப்படின்னு சொன்னாங்க. இப்போது பண்ண எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. இப்போ நான் விரும்பி பண்ணுறேன். ஓகே. இந்த நாடகத்து கலையில் ஒரு 20 வருஷத்துலேருந்து நாங்கள் இந்த நாடகம் நடிச்சுன்னு அதை ஒரு தெய்வம் போல் நாங்கள் பாவிச்சு. எத்தனை வருஷமா? நாங்கள் ஒரு 20 வருஷமாக நடிச்சுன்னு இருக்கிறோங்க. 20 வயசுல நடிக்கிறீங்க? ஆமாம். ஓகே. இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ என்னாச்சு வயசு? எனக்கு 42 வயசு ஆகுதுங்க. ஓகே. 22 வருஷமா பண்ணுறீங்க? ஓகே. நாங்கள் அப்போ இருந்து நடிச்சுன்னு இருக்கிறோங்க. ஓகே. என்னோட பேர் வந்து கோவிந்தராஜ். நான் இந்த கலைத்துறையில் பார்த்தீங்கன்னா, நான் 8வது படிக்கும்போதே எனக்கு வந்து என்னோடய சீனியருங்கள்லாம் அதில் வந்து ஈடுபாடு வச்சுருந்தாங்க. அதன் மூலயமா நான் கற்றுக்கலாம் அப்படின்னு நான் 8வது படிக்கும்போதே எனக்கு வந்து ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த கலையில் இறங்கிட்டாக்க பையன் ஒழுங்காக படிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து விடவே இல்லை. அதுக்கப்புறம் நான் +2 முடிச்சதுலேருந்து அதுக்கப்புறம் நானே கொஞ்சம் அது மேலே படிப்பில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக விட்டுட்டு இந்த கலைத்துறையில் இறங்கி இத்தனை வருஷமாக பணியாற்றிட்டுருக்கிறேன். ஓகே. என் பேர் திலகவதி பழனி. நான் முதல் கட்டைக்கூத்து பெண் நடிகர். முதல் கட்டைக்கூத்து பெண் நடிகர். ஓகே. கட்டைக்கூத்துக்கும் தெருக்கூத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ரெண்டும் ஒரே ஆர்ட் ஃபார்ம் தான். ஆனால் அது சொல்கிற விதங்கள் இருக்குது. கட்டையால் செய்யப்பட்ட ஆடை அணிகலன், அந்த கிரீடம், புஜம், அது எல்லாமே கட்டையால் கட்டையில் செஞ்சுருக்கோம். ஆமாம், கட்டையிலே இருக்கும். மகாபாரத ராமாயண கதைகள் தான் நாங்கள் ஆடுறோம். முழு இரவு 10 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும். அதுதான் என்னோட தொழிலாக இருக்குது. 2 பெரியப்பா, 2 சித்தப்பா, அப்பா எல்லாருமே வந்து தென்னாட்டு நாரையோர் கூத்து அப்படின்னு அவங்க மேடை நாடகம் செய்வாங்க. சிவபுராணம் அந்த மாதிரி கதையெல்லாம். நான், என்னோட சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க, என்னோட ஓன் சிஸ்டர், நாங்கள் எல்லாம் வந்து கட்டை கூத்து தான் பண்ணிட்டு இருக்கோம். நான் குறைஞ்சபட்சம் 20 வருஷமாக இந்த கலையை நடத்திட்டு வரேன். முதல் கட்டை கூத்து பெண் நடிகர் நான் ஏன் சொல்கிறேன்னா, கட்டை கூத்துன்றது வந்து கட்டை கூத்தா தெருக்கூத்தா இருந்தாலும் இது நாள் வரைக்கும் எங்கள் மூதாதையர்கள், இப்போ இருக்கிற கலைஞர்கள் எல்லாருமே வந்து ஆண்கள் தான் நடத்துவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கூட வந்து ஆண்கள் தான் பெண் வேஷம் போட்டு நடத்துகிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து பெண்ணுன்னு நான் தான் முதல்ல வந்திருக்கேன். வந்துட்டு இப்போ நான் எல்லா ஆண் வேஷமும் நடத்துவேன், பெண் வேஷமும் நடத்துவேன், எல்லா கேரக்டரும் பண்ணுவேன். என் பேர் கார்த்திக், சென்னை கரகாட்ட கலைஞர். எனக்கு வந்து இந்த தொழில் வந்து எங்கள் அப்பா தான் கற்றுக் கொடுத்தாரு. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, ஃபுல்லாக ஃபேமிலியே கரகாட்டம் எல்லாமே பண்ணுவோம். இந்த தொழிலை கற்றுக்கிறதுக்காக என் படிப்பை விட்டேன். எனக்கு அப்போ தெரியல. ஆனால் இப்போ வந்து இந்த கலைகள்லாம் வளர்ந்து வந்துச்சு. நான் இப்போ ஏறுற ஸ்டேஜெலாம் போனோன்னே தெரிஞ்சுக்கினேன். ஆஹா, அன்றைக்கி மிஸ்ஸு சொன்னாங்களே படிச்சுட்டு கற்றுக்கடான்னு. இன்றைக்கி நம்மளால் படிக்க முடியாமல் கலையை கற்று வச்சுன்னு படிப்பு இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன் சார். எவ்வளோ வருஷமா இப்போ கரகாட்டம் பண்ணுறீங்க? நான் ஒரு 22 வருஷமாக ஆடுறேன் சார். 22 வருஷமா? ஆமாங்க சார். மேலே முத்துச்சந்திரன், தோல்பாவை கூத்து கலைஞன், கன்னியாகுமரி மாவட்டம். நாங்கள் வந்து பரம்பரையாக நடத்தும் பாரம்பரியமான கலைகள். நாங்கள் ஒரு நாடோடியாக வாழ்கிறவங்க. நான் பிறந்ததே நாடோடியாக தான். எந்த கிராமத்தில் பிறந்தேன், எனக்கு வந்து டேட்டா பிரத்துகள் எதுவுமே கிடையாது. என்னுடைய தாத்தா சொன்னது 6 தலைமுறைக்கு முன்பதாக வந்து தஞ்சாவூரில் இருந்து நாடோடியாக வெளியேறினது சாமிராவ், கிருஷ்ணாராவ், கோபால்ராவ், சுப்பாராவ், பாலகிருஷ்ணன் ராவ். இப்போ நான் முத்துச்சந்திரன். எத்தனை வருஷமா தோல்பாவை பண்ணுறீங்க? சுமார் ஒரு 28 வருஷமாக இந்த தோல்பாவை கூத்து. 28 வருஷமாவா? ஆமாம் ஆமாம். ஓகே. அந்த அப்பாவுடைய கலையை நான் விட்டுறக்கூடாதுங்கிறதுனால இதை வந்து இந்த கலையை வந்து ஸ்கூல்களில் நடத்துறதுக்கும் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடத்தும் போது எனக்கு மாவட்ட விருது 2006 வந்து எனக்கு கலை வளர்மணிங்கிற விருது கொடுக்குறாங்க. அந்த விருது கொடுக்கும்போது எனக்கு கூட கொஞ்சம் ஏந்தலாக இருந்தது.
அந்த கலையை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தணுங்கிறதுனால அந்த கலையை வந்து இன்னும் புனிதப்படுத்தணும். ஏன்னா ராமாயணம் மட்டும் பண்ணினா மக்கள் ரசிக்க மாட்டாங்க, இன்னும் கலையை அதை கொஞ்சம் வளர்த்து கொண்டு வருவோம்ங்கும்போது அதை கொஞ்சம் சென்னையிலையும் கொண்டு வந்து பரவதுக்கு ஆரம்பித்தேன். அதில் பெரியவர்கள் எல்லாம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் இந்த கலையை எடுத்தேன். அப்பா பேர் தாத்தா பேர் என்ன சொன்னீங்க? அப்பா பேர் பாலகிருஷ்ணன், தாத்தா பேர் சுப்பாராவ். அவருக்கு அப்பா கோபால் ராவ். கோபால் ராவ். இல்லை, எனக்கு ஏதோ ஞாபகமாக இருக்குது. ஏகே பெருமாள்னு ஒருத்தர் வந்து நாட்டுப்புற கலைகளை பற்றி ஆய்வு செஞ்ச பொழுது ராமாயணத்தை பற்றி தோல்பாவை ராமாயணத்தை எழுதும்போது தாத்தா பேர் எழுதியிருப்பாரு. ஆமாம். ஓகே, அதான் அந்த பேர் தானாங்கிற யோசனை. ஆமாம். ஓகே, அது முழு காரணம் இந்த கதையை வந்து மாற்றதுக்கு, இந்த ராமாயணம் இல்லாமல் புதுமையை கொண்டு வர்றதுக்கு மூல காரணம் வந்து ஏகே பெருமாள் சார் தான். காரணம் என்னென்னா, அவர் வந்து கோபால் ராவை வந்து ஆய்வு எடுத்திருக்கிறார். 45 வருஷத்துக்கு முன்னால் எங்களுடைய தோல்பாவை கூத்து எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ நாடோடியாக அங்கெல்லாம் சென்று போய் இதை போய் ஆய்வு எடுத்ததுனால அவருக்கு எல்லாமே அனுபவமாக தெரிந்தது. அப்போது இந்த கலை அழிந்துடக்கூடாது, அவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கலை அடுத்தது 5 தலைமுறையில் அழிய போகுது, 6வது தலைமுறையை உருவாக்கணுங்கும்போது நான் போய் கிடைக்கிறேன். 2006 கலை வளர்மணி கிடைக்கும்போது முத்துச்சந்திரன் சுப்பாராவுக்கு பேரன் தானப்பா? ஆமாம். அப்போ பாலகிருஷ்ணன் சார் சரியார் சுப்பாராவா அவருக்கு நல்லா தெரியும். அப்போது நீ அவருக்கு பேரன், இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக மாற்றணும் அப்படின்னு எனக்கு ஒரு குருவாக இருந்து, அப்பா இறந்த பிறகு ஒரு குருவாக இருந்து என்னை வளர்த்து இன்றைக்கி பெரிய புக்கில் எல்லாம் ஒரு வெளிப்படுத்தி இந்த நாளில் அதில் எல்லாத்தையுமே என்னுடைய நேமை கொண்டு வந்து இன்றைக்கி இந்த லெவலுக்கு கொண்டு வந்து 2018 எனக்கு கலைமாமணிங்கிற விருது வந்து ஐயாவுடைய மூலியத்தில் தான் கிடைத்தது. என் பேர் தட்சிணாமூர்த்தி, நான் மதுரையிலேருந்து வர்றேன். மரக்காலாட்ட கலைஞர் கோவிந்தராஜன் கலை மேம்பாட்டு நிறுவனத்தில் கொம்பு கலைஞராக நான் வாசிக்கிறேன். கொம்பு கலைஞர்? கொம்பு கலைஞர். அது காமிச்சினா தான் கொம்பு எதுன்னு தெரியும். என் பேர் பன்னீர்செல்வம், நான் திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து பெரிய மேலானாக்கா எம் முனுசாமி என் குருநாதர், அவர் மூலியமாக தான் நான் வந்திருக்கேன். எனக்கு 25 வயசில் போனேன், நான் இப்போ 42 வயசு ஆகுது. 18 வருஷமாக அந்த பெரிய மேல கலை கோயில் தான் இருக்கேன். இப்போ உங்கள் குடும்பத்தினர்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கருப்பசாமி ஆட்டத்தை ஒரு தடவை பார்த்துருவோம்.
நம்ம இப்போ செல்வகுமாருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்ல, இதை போல் இது வந்து இப்போ இந்த நேயர்கள் ரசிகர்கள் பார்ப்பதற்கு முதல் தடவை பார்த்துருப்பாங்க. ஆனால் உங்கள் குடும்ப உறுப்பினராக இருக்கிறனால நீங்கள் தொடர்ச்சியாக இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அப்படி நீங்கள் பார்த்த உங்கள் குடும்ப உறுப்பினருடைய பெர்ஃபார்மன்ஸில் நிறைய பண்ணியிருப்பாங்க. அந்த ஊரில் அன்றைக்கி ஒரு நாள் நடந்துச்சுங்க, அன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு, அப்படி ஒரு நாள் நினைவு கூறணும்னா அதை சொல்லுவீங்க? என்னோட பேர் வந்து தமிழ் செல்வன். அப்பா வந்து என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு மெயின் வந்து சாவு தான். ஓகே, சாவு ஆனால் தான் எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு எல்லாம் அந்த மாதிரி கண்டிஷன். ஒரு முறை என்ன சொல்லிட்டாருன்னா, அப்பா வந்து பைக் கொடுத்து என்னை மார்க் ஷீட் வாங்க சொல்ல போயிருந்தார். மார்க் ஷீட் அப்படி போகும்போது அப்பாவுக்கு வந்து அப்போ வந்து இந்த ஷோல்டரும் கால்லையும் கொஞ்சம் வீக்கம். அப்பா வந்து ஷோல்டர் அந்த பெரிய மலை மாட்டத்தால் இந்த ஷோல்டர் வந்து லைட்டாக கீழே டவுன் ஆகிடுச்சு. அப்போ வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட தேவையில்ல, ஒரு வாரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்பா அப்பயும் நம்ம ப்ரோக்ராம் நம்ம தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு நான் எதிர்ச்சியாக அந்த பக்கம் ரோடு கிராஸ் ஆகும்போது அப்பா ஆடி இருந்தார். அப்போ வந்து நான் நின்று எங்கள் அப்பாவுக்கே தெரியாமல் நின்று அதை பார்த்து ரசிச்சுட்டு அப்பாவுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். வீட்டுக்கு வந்து அப்பாட்ட சொன்னேன், அப்பா நல்லா ஆனீங்க, உங்கள் ஷோல்டர் வலியை வந்து உங்கள் கலையை வந்து மறக்க வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மூமெண்ட் வந்து எங்கே நடந்தது? எங்கள் ஊர்லேயே பாப்பம்பட்டியிலேருந்து பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட். அந்த இடத்துல இருந்து பரையம்பட்டு அப்படின்னு நினைக்கிறேன் சம்திங். எந்த வருஷம் அது? இப்போ சமீபத்தில் 12th முடிச்சுட்டு அந்த சென்டரில். ஓகே. இது போன்ற நம்ம குடும்பத்தில் இருக்க கிராமிய கலைஞர்கள் வந்து எப்போ வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அப்படின்னா, பண்டிகை நாள் பூரா பிஸியாக இருப்பாங்க இல்லையா? எல்லா நல்ல நாள்லையும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சி இருக்கும். அப்படி எந்த நல்ல நாள்லையும் அவர்கள் வீட்டில் இல்லையேன்னு ஏங்கியிருக்கீங்களா? என் பேர் சரஸ்வதி சார். எங்கள் வீட்டுக்காரர் பம்பைக்கு வாசிக்கிறாரு. ஒரு திருவிழா அப்போ என் குழந்தைங்க நாங்கள் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அவரை. அவர் போன ஒரு நைட்டு ஃபுல்லும் பம்பை, அது வெங்கல பம்பை, நைட்டு ஃபுல்லுமே கழுத்தில் மாட்டினாரு. அது வெடிகிறதுக்கு கழுத்தையே வைக்க மாட்டார். ப்ரோக்ராம் போனால் பவுல்லையும் அது மாதிரி தான். 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருந்தாலும் நடந்தே, அது வந்து கல் முள்ளும் எதில் இருந்தாலும் நடந்தே வாசிப்பார். கோயில் திருவிழாவில் மட்டும்தான் அது வாசிப்பாங்க பம்பை. ஒரு திருவிழான்னா என் குழந்தைங்க நாங்கள் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும், அவரை விட்டுட்டு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டப்படுவோங்க. வீட்டில் இல்லாதனால அதிகம் சார், இருக்கிற நாள் கம்மி ரொம்பவே. ஓகே. கோவிந்தராஜோட அம்மா நான். என் மகன் சொன்ன மாதிரி ஆறாப்பு படிக்கும் போது பிள்ளை பழகினேன். நான் அப்போ வேணாப்பா சொன்னேன். இல்லை அம்மா ஒன்றும் பயப்படாதப்பா, நான் பழகிறேம்மான்னு சொன்னேன். அதுலேருந்து கட்டக்கால உயர்மாடும் அந்த ஆட்டையில் பார்க்க மாட்டேன், இன்ன வரைக்கும் பார்க்க மாட்டேன். எனக்கு ஒரு பயம், அவன் காலத்துக்கு ஆடுறது வைக்கிறது, அது இன்னொன்று அட்டையில் பார்க்க மாட்டேன். அவ்வளோ ஒரு பிள்ளைய கஷ்டப்பட்டு நான் இந்த கலைக்கு சொல்லி சொல்லி வளர்த்து, இப்போ நல்லா பழகுப்பா, நல்லா செய்ப்பா, 4 மக்களுக்கு சொல்லி கொடுப்பா, இந்த கலையை நான் வளர்த்து நீ கொண்டு வாப்பா, அதான்ப்பா நல்லது, நீ தான் எடுத்திருக்க நம்ம இதுலேயே, நல்லா நீ செஞ்சு ஓய்ந்து வாப்பா அப்படின்னு சொல்லி பிள்ளைய. இதுவரையும் அவர் வந்து மரக்கால் கட்டி ஆடினது பார்த்ததே இல்லையா? பார்க்க மாட்டேன் சார், இன்ன வரைக்கும் நான் பார்க்கவே மாட்டேன் பிள்ளைக்கு. நீங்கள் எத்தனை வருஷம் ஆடுறீங்க? 20 வருஷம் ஆடுறீங்க. 20 பார்க்க மாட்டேங்க, நேரடியாக பார்க்கவே மாட்டேன் சார். நான் அப்படி கொலையா ஆடி அவன் தூக்கி ஆடமும் செய்யவும் பார்க்கவே மாட்டேன். நான் டிவியில் செல்லமாக கூட பார்க்க சொல்லி வேணாப்பா, இதில் காமிக்காத அம்மாவுக்கு பயமாக இருக்குப்பா, வேணா ஐயா, ஆண்டை உன்னை காப்பாற்றியேன், இன்ன வரைக்கும் இன்னும் உன்னை காப்பாற்றியேன்ப்பா, அப்படி சாமி தான் கும்பிடுவேன். நான் இந்த மாதிரி எதுவுமே நினைக்க மாட்டேன். நீ நல்லபடியாக போயிட்டு வரும்போது தொப்புன்னு வருவேன். சட்டையெல்லாம் பார்த்து அப்படியே அப்படியே இதாக இருக்கும். வந்தோடனே அலசி போட்டுருவேன், காய போட்டு வந்தேன், சோப்பு பொடி போட்டு துவைச்சி அலசி போட்டுருவேன். நான் அடுத்து போகணுமே, அடுத்த கச்சேரி கூப்பிடுவாங்களே, இப்போலாம் ஓடணுமே, அந்த வாடையோடு போகக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு முடியாத ஆள் நான். அதுக்காண்டி அதோடு சேர்ந்து நான் பிள்ளைக்கு அலசி போட்டு நீட்டாக அமுச்சு விடுவேன். போயிட்டு வாப்பா அப்படி வழி அமுச்சு விடுவேன். நான் கஷ்டத்தில் என் பிள்ளை வளர்த்து நான் கொண்டு வந்தேன் சார், அவ்வளோதான். பண்டிகை காலங்களில் ஒரு வேலை நடக்கும், கூப்பிடுவாங்க, பெர்ஃபார்மன்ஸுக்கு போயிடுவோம். இது இல்லாத நாட்களில் என்ன செய்கிறீங்க நீங்கள்? சார் எங்களுக்கு தெருக்கூத்தும் சார். எங்களுக்கு வந்து 6 மாதம் தான், ஒரு வருஷத்தில் ஒரு 6 மாதம் தான் எங்களுக்கு ப்ரோக்ராமே. அதுக்கு மேலே எங்களுக்கு கிடையாது. என்ன பண்ணுறீங்க இப்போ அந்த 6 மாதம்? அந்த 6 மாதம் பார்த்தீங்கன்னா நிலத்தில் விவசாயம், மழை வந்தால் விவசாயம், அப்படின்னா மெட்ராஸ், பெங்களூரு இந்த மாதிரி கொத்தனார் வேலைக்கு அந்த மாதிரி போய் தான் மற்ற 6 மாதத்துக்கு ஓட்டுவோம். கூலியாக எங்கேயாவது போகணும். ஆமாம் சார், இல்லைன்னா எங்களுக்கு வேறு வழி கிடையாது. ஓகே. என்னோட வருமானத்துக்கு வந்து ஆட்டோ ஓட்டுறேன் சார். ஆட்டோ ஓட்டுறீங்களா? சென்னையில் ஆட்டோ ஓட்டுறேன் சார். நீங்கள் ஆட்டோ வச்சிருக்கீங்களா இல்லை வாடகை எடுத்து ஓட்டுறீங்களா? இல்லை, நான் வாங்கி வச்சிருக்கேன் சார். வாங்கி வச்சிருக்கீங்க. கலை நிகழ்ச்சி வெளியே ஆட்டோ பிடிச்சி அதிகமாக கேட்குறாங்கன்னு ஒன்று சொந்தமாக வாங்கி வச்சிரும். நிகழ்ச்சி இல்லைன்னா ஆட்டோ ஓட்டுவோம் சார். சரி. ஏன்னா டெய்லியும் சாப்பாட்டுக்கு பார்க்கணும், கடன் பிரச்சனைகள் நிறைய இருக்குது சார், அதெல்லாம் பார்க்கணுன்னு எதனா ஒரு வேலை செஞ்சு ஆகணும். நிகழ்ச்சி வந்தால் நிகழ்ச்சிக்கு போயிடுவேன். நிகழ்ச்சி வந்து ஆட்டோ நிப்பாட்டி நிகழ்ச்சிக்கு போயிடுவீங்க? ஆமாங்க சார். அவங்கள திருப்பதி மாதிரி கிடையாது, 6 மாதம் அங்கே வேலைக்கு போகிறது, 6 மாதம் கிடையாது, அப்படிலாம் இல்லை. ஆட்டோ ஓட்டிகிட்டே இருக்குது, நிகழ்ச்சி கூப்பிட்டாங்க நிப்பாட்டி டக்குன்னு கரை தூக்கி தள்ள வச்சுருதா? ஆமாங்க சார், அவ்வளோதான் சார். பயங்கரமான கலைச்சேவையாக இருக்குங்க. இருக்கிற அந்த சீசன் டைமில் நாங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம்.
ஆஃப் சீசன் டைமில் எங்களுடைய கலையை வளர்க்குறதுக்கு உண்டான வேலைப்பாடுகளை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதே போல் சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் எங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, நாங்கள் வந்து அப்படியே இருந்துடக்கூடாது. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்றாற் போல் நாடகங்களை அமைக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கிறது. ஏன்னா அதே பாரம்பரியத்தை கொண்டு வர்றதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நவீனங்களும் அதில் சேர்க்கணும் இல்லையா. ஸோ அந்த முயற்சியிலும் நாங்கள் இருக்கிறோம். இது நான் ஏன் இங்கே பதிவு செய்கிறேன்னா, நம்ம நாட்டுப்புற கலைஞர்கள் எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், என்னோட பரம்பரையில் நான் பார்த்த வரைக்கும், எல்லாரும் வந்து ஒரு தொகையை வாங்கிட்டு அடிமைத்தனத்தோடு தான் ஒரு கம்பெனியில் வேலை செய்வாங்க. அந்த மாதிரி இருந்ததுனால அவங்களுக்கு வேறு காலகட்டத்தில் வேறு எங்கேயும் போகிறதுக்கு இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நாங்கள் அந்த மாதிரி ஒரு கலைஞர் வந்து பணத்துக்காக அடிமையோட ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி இல்லாதனால ஆஃப் சீசனில் எங்களுக்கு தன்னைத்தானே உயர்த்தி கொண்ட வேலைப்பாடுகளை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். நாட்டுப்புற கலைஞர்கள் 6 மாத வேலை, 6 மாதம் வேலை இல்லை, அந்த 6 மாதம் தொடர்ச்சியாக இல்லைலாம் நிறைய பேசலாம் நம்ம. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து குடும்பத்தினர் வந்து ஒரு பக்கம் ரொம்ப பிரமாதம் பண்ணுற, பெர்ஃபார்ம் பண்ணுற, கைதட்டு வாங்குறன்னு பாராட்டினா கூட ஏதாவது ஒரு தருணத்தில் இது வேண்டாமே விட்டுட்டு வேறு வேலைக்கு வந்துடலாமேன்னு சொல்லுவாங்க, ஒரு நிரந்தர தொழில் செய்யலாம்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்க? ஐயா, நாங்கள் வந்து பம்பை, வெண்கல பம்பை வாசிக்கிறோம் கோயில் திருவிழாக்களுக்கு. இந்த வெண்கல பம்பை குறைஞ்சது ஒரு 20 கிலோ இருக்கும், இந்த இசைக்கருவி மட்டும். இரவு முழுவதுமாக பூஜைகளோ அல்லது திருவிழாக்களோ ஊர்வலங்களோ நடக்கும். அதில் இரவு முழுவதும் வாசிக்கணும். அல்லது ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தீர்த்த கூட ஊர்வலம், பால் கூட ஊர்வலம், சாமி ஊர்வலம் நடக்கும். அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இரவு முழுவதும் வேலை செய்யணும். அந்த மீண்டும் பகல்லையும் மீண்டும் தொடர்ச்சியாக வேலை செய்யணும். அப்படின்னும்போது அந்த இடத்துல நேரத்துக்கு கலைஞர்களுக்கு சாப்பாடு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது. அந்த சூழலில் நம்ம வந்து இவ்வளோ சிரமத்தில் நம்ம இந்த தொழில் செய்யணுமா அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும். ஆனாலும் ஒரு 10 கலைஞர்கள் ஒன்று சேர்ந்து 15 கலைஞர்கள் ஒன்று சேர்ந்து வேலை செய்யும்போது அப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஆர்வம் வந்து பசி, தூக்கம், பட்டினி எல்லாமே மறந்து எங்கள் கலைஞர்கள் வந்து அதை கண்டினியூவாக தொடர்ந்தால் தான், சாப்பாடே இல்லைன்னாலும் அதை கண்டினியூவாக தொடர்ச்சியாக வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவாங்க. நாதஸ்வர நையாண்டி மேலே வாசிக்கிறப்போ வந்து அது வந்து ரொம்ப மற்ற இடங்களில் மற்ற நபர்கள் வந்து இதை வந்து ரொம்ப கேவலமான தொழிலாக நினைப்பாங்க. போயில வாசிக்கிட்டு போவ, டே மேலகாரன் அங்கிட்டு போடா அப்படிம்பாங்க, டே இங்கே வாடா அப்படிம்பாங்க, அப்படியே இங்கே வந்து ஆடுறா அப்படிம்பாங்க. சாமி ஆடிக்கிட்டு இருக்கல, டே மேலகாரங்களா இங்கே வாங்கடான்னுவாங்க. அப்போ நம்மளுக்கே அந்த ஒரு உணர்வு நம்மளுக்கும் வரும். நம்ம குடும்பத்தினர் அங்கனுக்குலாம் இருந்தாங்கன்னு சொன்னால் ஏங்க இந்த வேலையை பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு இது வருது. ரெண்டாவது, இப்போ இருக்க சூழலில் வந்து இந்த தொழிலை வந்து பரம்பரையாக விட்டுறக்கூடாதுன்றக்காக நாங்கள் அதில் பிடிக்கிறோம். மற்ற நபர்கள் அதிலேருந்து விலகி போயிட்டுருக்காங்க. மற்ற நபர்கள் நல்லா இருக்கிறப்போ, ஒரு கௌரவமான வேலையில் இருக்கிறப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு மனப்பான்மைன்றது வருது. அந்த மனப்பான்மையில் நீங்களும் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை பார்க்கலாமே, எதுக்கு இதுக்குள்ளே பார்க்குறீங்க? இது எங்களுடைய ஆர்வம். நீங்கள் சொன்னது மாதிரி அந்த ஜீனில் உருவானதுனால அது எங்களால் அதை தவிர்க்க முடியலை, எங்களால் அதை மறந்துட்டு இருக்க முடியலை. என்னுடைய திருமணம் சம்மந்தமாக பெண் பார்க்கும்போது நம்ம இதில் யாரும் ஆட மாட்டாங்கன்றனால நான் ஆடுறேன்னு தெரிஞ்சு நிறையா வார்த்தைகள் எங்கள் அம்மாவை கேட்காத வார்த்தைகள், நான் பொண்ணு தரணுமா ஆச்சா அப்படி இப்படின்னு அந்த அந்த நேரத்தில் குடும்பமே ஒரு சூழல் வந்துருச்சு. ஆடணுமா, கல்யாணம் பார்ப்போமா, இவனை ஆட அப்படின்ற மணிக்கு அந்த நேரத்தில் கலையை விட்டுலாமான்னு தோணுச்சு. ரொம்ப விரும்பி தான் கல்யாணம் பண்ணீங்க, காதலோட இருந்தீங்க, அவர் ஒரு கலைஞரை தான் கல்யாணம் பண்ணி நிறுத்திங்க. ஆனால் இந்த ஒரு வருஷத்தில் எப்படிதான் தோணியிருக்கா உங்களுக்கு, இது பண்ணிருக்க வேண்டாமோ, வேறு வேலை போயிருக்கலாமோ, படிச்சிருக்காரு, அப்படிலாம் தோணல. என்ன பிடிச்சிருச்சு அவர்கிட்ட? அப்படி அவங்க கலைக்காக இது பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கலைக்காக உழைக்கிறது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முதல்லையா இப்போவா? முதல்ல இருந்து இப்போ வரைக்கும். ஓகே. உங்கள் அப்பா என்ன சொன்னாங்க கல்யாணம் பண்ணி சொல்லும்போது? எல்லாருமே சமாதானம் சொன்னாங்க. இல்லை நீ முதல்ல முடிவு பண்ணியிருப்பீங்கல்ல, யார் முடிவு, காதல் சொன்னது யார்? இல்லை இதில் யாரும் காதெல்லாம் கிடையாது, நாங்கள் பார்த்ததே இல்லை. பார்த்தே இல்லை. ஆனால் அம்மாவோட ஒன்று விட்டு அண்ணே. ஓகே. அன்னை மக தான் அவங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டதே இல்லை. ஆனால் அது அரேஞ்ச் மேரேஜ்? அரேஞ்ச் மேரேஜ் தான். நான் எங்கள் மாப்பிள்ளை தான், எங்கள் தம்பி தான் எங்கள் அம்மாவை ஏதோ ஒரு ஹோட்டலில் பார்த்துட்டு அத்தை நல்லா இருக்கலான்னு, அப்போ தான் எங்கள் அம்மாவுக்கே தெரியுது நமக்கு அங்கே ஒரு அண்ணன் இருக்காரு அப்படின்னு. நம்ம பிள்ளைக்கு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கோமே, ரொம்ப கல்யாணம் பண்ணணுமே. அது அம்மா பிறந்து வளர்ந்த மேலூருன்ற மதுரை பக்கத்தில் மேலூரில், அங்கே தான் அம்மா பிறந்து வளர்ந்துச்சு. அம்மாவுக்கு இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, நம்ம பிறந்து வளர்ந்த ஊர்லேயே நம்ம அண்ணன் பிள்ளையே எடுக்கிறோமேன்னு. அப்போ நேரடியாக தான் போய் கேட்டேன். எல்லாரும் சொன்னாங்க, எங்கள் மாமாமார்கள்லாம் மற்ற எங்கள் சொந்த பந்தம், அவன் நீட்டாக ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்லாம் போட்டு போக சொல்லுங்கள், பொண்ணு பார்க்கும்போது நீட்டாக போகணும். நான் சொல்லியே போனேன், நான் அப்படிலாம் போக மாட்டேன், நான் நேருக்கு நேராக உட்காந்து கேட்டுருவேன். நல்லா ஷைனிங் சட்டை, மஞ்சள் கலர் சட்டை, அந்த ராமராஜ சட்டை அதான் எப்போவுமே போடுவோம். அது எங்கள் கலைக்குழுக்குன்னு தீபாவளிக்கு நான் எல்லாருக்கும் எடுத்து கொடுப்பேன். வருஷத்துக்கு 100 பேருக்கு தீபாவளி அன்னைக்கு
ஸ்வீட்டு பலகாரம் வெடி ட்ரெஸ் எல்லாம் அந்த கலைக்குழு ட்ரெஸ் தான் போடுவேன்னு சொல்லி மஞ்சள் கலர் சட்டை உண்மையிலேயே சொல்கிறேன். வேட்டி கட்டி கரை வச்ச பெரிய கரை வச்ச பட்டுக்கரை வச்சு கரெக்டாக நான் நேரம்லாம் கொஞ்சம் டைமிங்கை ரொம்ப ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பேன். கரெக்டாக போனோம், இத்தனை மணிக்கு தான் வருவேன் கரெக்டாக சொல்லிடுறேன். போகிறோம், பார்த்தோம், பாபா நான் கிராமிய கலை நிகழ்ச்சி பண்ணுறவன் தான், கராட்டை ஆடுவேன், மாடு மயில் பொய்க்கால் வரும், உயரமாக மரக்கால் நாட்டுப்புறம், எங்கே வேணால் ஊர் சுற்றுவேன், எப்போ வேணால் வருவேன், எந்த நேரம் வேணால் வீட்டுக்கு வருவேன். உன் சூழல் எப்படின்னா நான் உனக்கு எந்த வகையிலும் கெட்டதோ துரோகமோ நினைக்க மாட்டேன், இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும், அவ்வளோதான் அப்படின்னு. இல்லை மாமா உங்களை எனக்கு தெரியும், என் தம்பி உங்களை வீடியோவில் காமிச்சிட்டாரு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி வச்சுரு. உடனே ரொம்ப நேரம்லாம் எடுக்கலை, யாருமே பெரியவங்களாம் அதிகமாக நாங்களே பேசி முடிச்சிட்டோம். எல்லாம் உட்காந்துருக்காங்க, நாங்கள் நேரடியாக பேசிட்டோம். ஓகே, இப்போ உங்கள் பையன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாதீங்க, அது வந்து உங்களுக்காக தான், எங்களுக்காக இல்லை. ஓகேவா? இப்போ உங்களோட சேர்ந்து நாங்கள் எல்லாரும் அதை பார்க்க போகிறோம் முதல் முறையாக. நாட்டுக்கு சேவை செய்யும் நகரிய கோமாளி வந்து, நாட்டுக்கு சேவை செய்யும் நகரிய கோமாளி வந்து, நாட்டுக்கு 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 சேவை செய்யும் நகரிய கோமாளி வந்து, நாட்டுக்கு சேவை செய்யும் நகரிய கோமாளி வந்து. வணக்கம்மா, வணக்கம் வணக்கம்மா. வணக்கம்ப்பா. அப்படி வணக்கம் தனக்கு அழகாக இருக்கட்டும். சரியா? சபை முன்பதாக அடியால் தோற்றமா வந்திருக்கிறேன். நான் யார் தெரியுமா? இந்த வைகுந்தத்தை கோயிலுக்கு விட்டிருக்கக்கூடிய சாட்சாத் எம்பெருமான் இருக்கு இல்லையா, ஆண்டவர் அண்ணனுடைய மனைவி. என்னுடைய பேரு சில பேர் மூதேவின்னு சொல்லுவார்கள், என்னுடைய பேர் மூத்த தேவி. சரியா? என்னுடைய மன்னர் பார்க்க வேண்டும். அப்படி ஆகட்டும், நில்லுங்க, கூப்பிட்டு வந்துடுறோம். மன்னவா, என் தங்கையப்பட்டவள் ஸ்ரீதேவியை அவ்வளவுதான் எல்லாம் பெருமை பேசுறாங்க. ஸ்ரீதேவி லட்சுமி வந்துட்டா அப்படி சொல்லி பெருமை பேசுறாங்க. ஆனால் இன்று தினத்தில் எனக்கு டவுட் தெரிஞ்சாகணும், என்ன என் தங்கை பெரியவளா இல்ல நான் பெரியவளா? தேவி, ஆனால் தாங்களுக்கு முதல் வந்தவள் நீதான் பெரியவள். நாங்கள் தான் பெரியவள். சந்தோஷம் சுவாமி. அப்படியாகட்டும். பிள்ளை பிறந்தால் ஒரு பெண் பிள்ளையாக பிறந்தால் வீட்டுக்கு முதல் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அடுத்த இரண்டாவது பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளை பிறந்தால் மகாலட்சுமி பிறந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அதனால நான் தான் பெரியவள். அப்படி இல்லை. ஆமா சுவாமி, இவள் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் இவள் நான் தான் பெரியவள், நான் தான் பெரியவள் சொல்லி. ஆசிரியர் சொன்னது இல்லையா? இவள் அந்த வேலை கிடையாது. துப்புரவு பணியை செய்து கொண்டிருப்பவள் நான். அதாவது
மூதேவி போனதால் ஸ்ரீதேவி வருவாள். நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன், இந்த உலகத்தை சுத்தம் செய்ய மாட்டேன். அப்படி இருக்கிற பொழுது இந்த உலகத்தில் பல வியாதிகள், டெங்கு, மலேரியா இப்படி சொல்லக்கூடிய பல வியாதிகள் வந்து இந்த கலியுகமே ஒரு துர்நாற்றம் அடிக்கும் பாரு. நான் போகிறேன் எல்லாம் மாண்டு விடுவீர்கள். வந்தனமே வந்தனம் எங்கள் வந்தனம், பொம்மலாடம் காண வந்த உங்களுக்கு வந்தனம். வந்தனமே வந்தனம் எங்கள் வந்தனம், பொம்மலாட்டம் காண வந்த உங்களுக்கு வந்தனம். வந்தனமே வந்தனம் எங்கள் வந்தனம், பொம்மலாட்டம் காண வந்த உங்களுக்கு வந்தனம். நன்றி வந்தனம் எங்கள் வந்தனம், நன்றி வந்தனம் எங்கள் வந்தனம், நன்றி வந்தனம் எங்கள் வந்தனம், நன்றி வந்தனம். தாத்தா தாத்தா, நான் ஒன்று கேட்பேன், கோச்சிக்க மாட்டீங்களே? கோச்சிக்கல. மாப்பிள்ளைங்கிறீங்களே, ஆசை இருக்கத்தானே செய்யும். மாப்பிள்ள நீ கூப்பிடுற தூரத்துல தாண்டி இருக்கான் மாப்பிள்ள. ஓ மாப்பிள்ளை, என்ன செவுட்டு மாப்பிள்ளையா? தந்தாண்டி மாப்பிள்ள. என்னது தந்தாண்டி மாப்பிள்ள? தாத்தா நீங்களா மாப்பிள்ளை? ஆமாங்கறேன். மோர கட்டைக்கும் கட்டையில போற வயசுல மாப்பிள்ளையா நீங்க? மாப்பிள்ளை மாப்பிள்ளை ஒன்னும் புரியலையாக்கும். தந்தாண்டி மாப்பிள்ளை, பசமான மாப்பிள்ளை, ஜோரான மாப்பிள்ளை. மாப்பிள்ளை நீங்க மாப்பிள்ளை, மூஞ்சி மோர கட்டைக்கும் கட்டையில போற வயசுல மாப்பிள்ளையா? வாங்க தாத்தா, ஏன்னா ஒன்னும் புரியலையாக்கும். என்ன கட்டிக்கிட்டா ஏண்டி கொச்ச? என்னது, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா? தாத்தா நான் உங்க கொள்ளு பேத்தி மாதிரி இருக்கேன், நான் எப்படி தாத்தா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது? நீங்க என்னடான்னாக்கா என்னென்னமோ பேசுறீங்க. அண்ணே கூப்பிடுறேன். அண்ணே அண்ணே. ஏன் தாத்தா, யானை என்ன உங்க ஆத்தால பெத்து போட்டிருக்கா கூப்பிட்டோன்னு வர்றதுக்கும் போறதுக்கும்? உண்மையிலேயே எங்க ஆத்தா அபிராமி அம்மா அணைய பெத்தா சொல்லுமே. என்ன தாத்தா சொல்றீங்க? யானையே உங்க ஆத்தா பெத்தாளா? அப்பனா உங்க ஆத்தாளுக்கு என்ன அம்மா பெரிய வயிறா தாத்தா? கூப்பிடுறேன். அண்ணே அண்ணே. தாத்தா தாத்தா உண்மையிலே யானை வருது தாத்தா. தாத்தா 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 அப்ப சத்தியத்தை பண்ணு. நிஜமாவே யானையை நீங்க கூப்பிட்டோன்னா வானா வருது தாத்தா. யானையை உங்க ஆத்தா தான் பெத்திருக்கு போல இருக்கு. சத்தியம் பண்ணு.
கல்யாணம் பண்ணிக்கிறதா? சத்தியம் பண்ணுடி. தாத்தா சத்தியம் வேற பண்ணணுமா? முருகப்பெருமான் அணையாக. அதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன்ல. ஏமாத்தி விடுவேன். இல்ல தாத்தா, ஏமாத்த மாட்டேன் தாத்தா. முருகப்பெருமான் ஆணையாக. முருகப்பெருமான் ஆணையாக. இந்த தாத்தாவாகிய கிழவனை, இந்த தாத்தாவாகிய தாடி வச்ச கிழவனை சத்தியமாக திருமணம் செய்து கொள்கின்றேன். ரொம்ப அர்ஜென்டா தாத்தா உங்களுக்கு? இல்ல அண்ணே. தாத்தா, தாத்தா இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன் தாத்தா. சத்தியமாக திருமணம் செய்து கொள்கின்றேன். அப்பாடா, உள்ள போய் மாப்பிள்ளை கொள்ளத்தோட வரேன். அண்ணே நீ போ, நீ போ. வணக்கம் வணக்கம் இங்கு வணக்கம், இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். சத்தம் சைலேன். வாரும் கோமாளி மாமா, என்னையை ஏமாளி மாமா. ஆமா, இன்னைக்கு எதை பத்தி நடத்த போறீங்க ஐயா? ஒரு பனைமரத்தில் பயணி எடுப்பது எப்படி என்பதை இந்த கதையின் மூலியமாக சொல்ல போகிறோம். அப்படின்னா என் தம்பியை கூப்பிடுமா? யாத்தா, இவர் எங்க போனாரு? என்னங்க என்னங்க? பாப்பா உடம்பெல்லாம் ஒரே அசதியா இருக்கு. ஏண்டு எதுக்கு திடீர்னு என்னை கூப்பிட்ட? ஏங்க உங்க அண்ணன் பதினி எடுக்க போயிட்டாரா? அண்ணன் பதினி எடுக்க, ஆமா அண்ணன் வந்துட்டு இருக்காரு. சரி, நம்ம பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டா? ஆமாங்க, நம்ம தான் படிப்பறிவு இல்லாமல் போயிட்டோம். நம்ம குழந்தையிலையாவது நல்ல முறையில் படிக்க வைக்கணும்ல. அதை தாண்டி தெரியலாம். ஏன்னா வருங்காலத்து பிள்ளைகள் படிக்காமல் இருந்துடப்படாது. நம்ம தான் படிப்பறிவு இல்லாமல் சென்றுட்டோம். நம்ம குழந்தைகளெல்லாம் படிக்கிறதுக்கு நல்லா வைக்கணும். போ 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 அண்ணே வாண்ணே வாண்ணே. என்னப்போ அண்ணே, நம்ம குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. எப்போ இன்னைக்கு நான் பனைமரத்தில் ஏறி கீழே விழுந்தேன்னா என் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு அந்த பிள்ளைகள் படித்து நாளைக்கு ஏதாவது வேலைக்கு போய் ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன் வாங்குவாங்க. ஆனால் நம்மளுக்கு யார் பென்ஷன் கொடுப்பா? என்னச்சும் பனைமரத்தில் பயணி இருக்கு, வாங்கி குடிப்போம்ல. இல்லை பனைமரத்தில் பயணி இருக்கு, வாங்கி குடிக்கலாம். பைசா வச்சிருக்கியா? என்னச்சோ பைசா தான் வச்சு வாங்கி குடிக்கணுமோ? பொய் சொல்லி குடிக்கலாம்ல. இல்லை பொய் சொன்னால் அடி வாங்குவேன். அப்போ ஏமாற்றி குடிப்போம். இல்லை ஏமாத்தினாலும் அடி வாங்குவேன். அப்போ பொய் ஏமாற்றப்படாதோ? இல்லை பொய் ஏமாத்தினா ரொம்ப நாள் நிலைக்காது. உண்மைதான் என்னைக்கு நிலைச்சி நிற்கும். நன்றி 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 கலந்த வணக்கம். நாட்டுப்புற இசைக்கலைஞர்கள் அவர்கள் குடும்பத்தினரும் பேசி கொண்டிருக்கும் பொழுது இதற்கு ஒரு சிறப்பு விருந்தினராக யாரை கூப்பிடுவது நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். பேராசிரியர் காளீஸ்வரன் அவர்கள் தான் இன்றைய சிறப்பு விருந்தினர். சார் வாங்க. காளீஸ்வரன் அவர்கள் வந்து லயோலா கல்லூரியுடைய பேராசிரியர். சார் உங்களுடைய துறை சொல்லிடுங்க, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. லயோலா கல்லூரியில் கலை மற்றும் இலக்கிய பிரிவு நாட்டுப்புற கலைஞர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிரிவு. டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன்னு சொல்லுவாங்க. நாட்டுப்புற கலையின் வழியாக, நாடகங்களின் வழியாக எப்படி மாணவர்களை உடல் மொழியிலும் குரல் வளத்திலும் தேர்ச்சி பெற்றவர்களாக மாற்றுவது என்பதற்கான ஒரு தனித்துறை அது. அதில் தான் நான் வேலை செய்கிறேன். நீங்கள் அது எப்போவுமே குறிப்பிட்டே இருக்க ஒருத்தர், நாட்டுப்புற கலைஞர்கள் பிள்ளைகள் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி. எதன் காரணமாக வந்து அவர்களுக்கு ஒன்று சொல்கிறதுனா கண்டிப்பாக படிச்சிருக்கேன், அடுத்த படிக்க வச்சுருக்கேன், ஆனால் அதே கலையை விட்டுறாதீங்கன்னு என்ன சொல்லுவீங்க? குறிப்பாக வந்து ஏன் விட்டுறக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு 1024 ஆர்ட் ஃபார்ம் இருக்குது. வானமாமலை தன்னுடைய நாட்டுப்புற ஆய்வியலில் குறிப்பிடுறார். ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 15-20 கூட இல்லை. அதனால தான் இந்த 10 ஆண்டு காலமாக அதை பெரிய அந்த உழைப்பு போட்டு இந்த கலைஞர்களுடைய உதவியினால் காணாமல் போன ஒரு 427 கலைகளை நம்ம மீட்டுருவாக்கம் பண்ணியிருக்கோம். இன்னொன்று அது ரொம்ப கவனமாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது எல்லாமே உடல் மொழியை வளர்க்கிற, குரல் வளத்தை வளர்க்கிற, அதே நேரத்தில் கவனத்தை திசை திருப்பினா அதை ஒருநிலைப்படுத்துகிற, இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன்னு சொல்லக்கூடிய நவீன உலகத்தில் நம்மளை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக வந்து நாட்டுப்புற கலைகள் தான் இருக்குது. அதனால் அதை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் என்ன முடிவெடுத்தோம், அந்த குழந்தைங்களை படிக்க வச்சோம்னா, கண்டிப்பாக இந்த நாட்டுப்புற கலைஞர்களுடைய குழந்தைகளை படிக்க வச்சோம்னா அந்த அவங்க அப்பாவை பாதுகாப்பாங்க, அம்மாவை பாதுகாப்பாங்க, குடும்பத்தை பாதுகாப்பாங்க அப்படின்னு. இன்றைக்கு அவங்க கண்டிப்பாக பாதுகாக்கிறாங்க. 2008 வந்து தான் இந்த நாட்டுப்புற வாரியம் ஆரம்பித்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய தலைமைச் செயலர் இறையன்பு தான் அதை ஆரம்பித்தாங்க. அவர் தான் என்ன பண்ணார்னா, பாரம்பரிய கலைஞர்கள், பயிற்சி கலைஞர்கள், அதற்கப்புறம் இவர்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தக்கூடிய வழிகாட்டி கலைஞர்கள்னு ஒரு பிரிவை கொண்டு வந்து 100 கலைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை தான் இன்றைக்கி கலை பண்பாட்டுத்துறையில் பதிவு செய்கிறாங்க. அதுவே எனக்கு பெரிய வருத்தமாக இருந்துச்சு. 1024 கலைகள் இருக்குது, ஆனால் 100 கலைகளை மட்டும்தான் கலை பண்பாட்டுத்துறையில் வச்சுருக்காங்க.
அப்போ இந்த கலைகளை மீட்டுருவாக்கம் செஞ்சோம்னா அதுக்கு பெரிய உதவியாக இருக்கும்னு சொல்லி தான் லைலா கல்லூரியில் இந்த மாணவர்களை வைத்துக்கொண்டு தேடி தேடி கண்டுபிடிச்சி 427 கலைகளை வந்து நம்ம வந்து கொண்டு வந்தோம். நம்ம ஊரில் பிறந்த கலை தான், ஒசூரில் தளி பகுதிகளில் பிறந்த கலை தான் அந்த வராகி ஆட்டம் என்று சொல்லக்கூடிய பூதகபால ஆட்டம். அந்த பூதகபால ஆட்டத்தை கர்நாடக மாநிலத்தில் இருக்கிறவங்க இங்கேருந்து இடம்பெயர்ந்தவர்கள் பெருசாக்கி இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஒரு மிக காந்தாராங்கிற படத்தின் வழியாக ஒரு 12,500 கலைஞர்களுக்கு அந்த அரசாங்கம் வீடு கட்டி தந்திருக்கிறது. இந்த அரசாங்கம் 12,500 பென்ஷனையும் உறுதிப்படுத்தியிருக்கு. அப்போ இவங்களை நம்ம மீட்டுருவாக்கம் பண்ணோம்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிற கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படின்னா இந்த கலைஞர்கள் அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகள் இருந்தாங்கன்னா சரியாக இருக்கும். இந்த கொம்படி ஆட்டமோ செகண்டி ஆட்டமோ அப்புறம் யாழ் ஆட்டமோ அல்லது வந்து உடம்பு பூரம் கட்டிக்கிட்டு ஆடக்கூடிய அந்த சலங்கை ஆட்டமோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆட்டம். இப்போ நீங்கள் அந்தியூர் பகுதியில் ஆடக்கூடிய சலங்கை ஆட்ட கலைஞர்கள் பார்த்திங்கன்னா மணிகளை வந்து வித்தியாசமாக கட்டியிருப்பாங்க. சின்ன மணி, பெரிய மணி, லங்கோடு மணி, பெருமணி, சிறுமணி அப்படின்னு கட்டுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டால் இந்த மணியை கட்டிக்கிட்டு போனோம்னா காட்டில் இருக்கிற இந்த பூச்சிகள், விஷப்பூச்சிகள் ஓடி போயிடும். எந்த பூச்சிகளும் சாகக்கூடாது, ஆனால் ஓடி போயிடுங்கிற தத்துவத்தை, எந்த உயிருக்கும் தீங்கிழைக்கக்கூடாது என்கிற தத்துவத்தை கொண்ட ஒரே ஆர்ட் ஃபார்ம் வந்து நம்ம நாட்டுப்புற கலைகள் தான். இன்றைக்கு என்னெல்லாம் என் பேரை சொல்கிறாங்க, அது பெரிய விஷயம் இல்லை. நாளைக்கு கலையினுடைய பேரை இவங்க சொல்லணும். காளீஸ்வரன் பேருங்கிறது வந்து அழிஞ்சிரும். ஆனால் செம்படி ஆட்டம், அதுக்கப்புறம் வந்து குதிரைவால் ஆட்டம், அதுக்கப்புறம் வந்து முள்சேந்தி ஆட்டம், சருகை ஆட்டம், வால்வேட்டி ஆட்டம், அப்புறம் முரண் சுத்தி ஆட்டம். முரண் சுத்தி ஆட்டம்னா வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கண் வந்து பல்ஜ் அவுட் ஆகிறது மாதிரி வெளியில் வச்சு ஆடுவாங்க. கண் அந்த தொல்லக்காத ஐயனார்னு சொல்லி எஸ்புதூர் ஒன்றியம் சிவகங்கையில் இருக்காங்க. கண் வெளியில் வர்றது மாதிரி ஆடுவாங்க. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் என்னுடைய கலைஞர்கள் கௌரவ பேராசிரியர்களாக, கௌரவ ஆசிரியர்களாக நியமிக்கப்பட வேண்டும். அது அவனுடைய பசியை மட்டுமல்ல, பண்பாட்டு கலைகளை பாதுகாக்கும். ஒவ்வொரு கலைக்கு பின்னாடியும் என்ன இருக்குன்னா வந்து பண்பாட்டின் அடையாளமும் மனித சமூகத்தின் மேன்மையும் சொல்கிறதா தான் இருக்குது அந்த கலை. அப்புறம் 4ஆம் வட்டத்தில் அணிஞ்சிருச்சு. மீண்டும் இவர்களைப் போல அரசாங்கமும் சேர்ந்து அதற்கு பணி செய்யும் பொழுது அது மீண்டு விடக்கூடாது தான். அதில் பெரிய மகிழ்ச்சியான விஷயம், நீங்கள் எல்லாரும் அவர்களைப் போல உள்ள பெரியவர்கள் சொல்வதை கேட்டு பிள்ளைகளை படிக்கவும் வச்சு அந்த கலையும் கற்றுக்க வச்சுக்கிறதா நம்ம பெரிய சிறப்புன்னு நான் நினைக்கிறேன், இல்லையா? ஏன்னா நம்ம ரொம்ப காலமாக என்ன கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நான் தான் இப்படி ஆகிட்டேன், நீ இப்படி ஆகிடாதன்னு சொன்னது. காரணம் அவரும் படிக்கலை, பையனும் படிக்கலைங்கிறனால அந்த சொல் வருது. அப்படி இல்லாமல் பையன் படிக்கும் போது என்ன செய்வான்னா இயல்பாகவே தன் தந்தையோ தாயோ எவ்வளோ சிறந்த ஒரு கலையை வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த படிப்புக்கு பின்னாடி வந்துடும். அதுக்கு உதாரணம் தான் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், அது உதாரணம் தான் கோவிந்தராஜ். அதனால திருப்பி படிங்க எல்லாரும் சொல்லிட்டே இருக்குது. நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றியவர்களுக்கு வந்து பரிசளிப்பது வழக்கம். கௌரவ பதிப்பகம் வழங்கும் 4000 விலையுள்ள புத்தகத்தை பரிசா பெறுறது. மகன் பிரமாதம் தான், ஊரே அவனை பாராட்டுது. ஆனால் என் கவனம் பூரா மகன் பத்திரமா அந்த மரக்கால்லேருந்து கீழே இறங்கணுமேங்கிற தாயின் மனம் இருக்கலாம். நிமிந்தே பார்க்க மாட்டேன்றது அம்மா இருக்காங்கல்ல அவங்களுக்கு. அன்னை டேட்ஸ் வழங்கும் கிஃப்ட் ஆம்பர் பரிசா பெறுறது. அன்னை டேட்ஸ் வழங்கும் மற்றொரு கிஃப்ட் ஆம்பர் பரிசா பெறுறது. கேஏஜி டைல்ஸ் வழங்கும் கிஃப்ட் ஆம்பர் பரிசா பெறுறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், வேறொரு தலைப்பில் சந்திப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது இந்தியாவின் நம்பர் டீலர் வசந்தன் கோ வழங்கிய தமிழா கோபோர்ட் பை கேஏஜி டைல்ஸ் மற்றும் கோல்டு பிரியம் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஸ்பெஷல் பார்ட்னர் எஸ்கே எலக்ட்ரிக்கல்ஸ், சரவணா செல்வரத்னம் ஸ்டோர், கோப்ரஸ்டட் பை ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை மற்றும் ராஜாலி மல்டி மில்லட் ஸ்நாக்ஸ். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.